Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஸ்கூல் பசங்கள்லாம் ஸ்கூலை கட்டடிக்கிறதுக்கு, ஸ்கூலை லீவ் போடுறதுக்கு சில சைல்டிஷான ரீசன் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு காரணமே இருக்காது, ஆனால் காரணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான காரணத்தை ஆளுநர் சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரா? முதல் வருஷம் வேற, 2வது 3வது வருஷத்துல வித்தியாசம். தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை கொடுப்பவர்களை பார்த்து நீங்க குற்றத்துக்கு தள்ளுறீங்கல்ல, கில்ட் ட்ராப்புக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறீங்கல்ல, நீங்க மதிக்கலன்னுட்டு எங்களுடைய தேசப்பற்ற டெஸ்ட் பண்ற அளவுக்கு எந்த தகுதியும் ஆளுநர் ஆர் என் ரவி கிடையாது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்டுங்கிற கான்செப்ட் மீதே நம்பிக்கையற்றவர் அவர். அது பிரிவினையினுடைய அடையாளமாக பார்க்கக்கூடிய சித்தாந்த பின்புலத்திலிருந்து வந்தவர் ஆர் என் ரவி. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி ஒரு மாநிலமாவே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அந்த மாநிலத்துக்கு ஒரு வாழ்த்து பாடலை வச்சுட்டு அதனை தனித்துவமா வேற பாடுவியா, தனியா வேற பாடுவியா? அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்ல, அதை தனித்துவமாக பாடுகிறோம்ல, அதை அவங்களால கொடுத்துக்க முடியல. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் பத்திரிகைகள்ல தன்னுடைய பெயரை இடம்பெற வைக்க வேண்டும்ங்கிற அளவுக்கு அவங்க சர்ச்சைகளை டெய்லி ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பாஜக ஆளக்கூடிய மாநில ஆளுநருடைய பெயர் கூட நமக்கு தெரியாது. அவர்கள்லாம் செய்திக்கே வரதில்லை, லைட்டுக்கே வரதில்லை, யாரும் கான்ட்ரவர்சியே பண்றதில்லை. அமைதியா கொடுக்கப்பட்ட கடமைகளை மட்டும் நிறைவேற்றிட்டு போயிடுறவர்களாக இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும் அரசை முடக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதையெல்லாம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதிமுக காரர்கள் யாராவது பாத்தீங்கன்னா அவங்க தலைவரை நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி. ஏன்னா 1991 தான் இன்னைக்கு நாம மரபுன்னு சொல்றோம்ல, இந்த தமிழ் தாய் வாழ்த்து நிகழ்வு, ஆளுநர் உரை, பின்னர் இதை தொடங்கி வச்சதே உங்களுடைய அம்மையாராக இருந்து ஜெயலலிதா தான். அவர் தொடங்கி வச்ச ஒரு மரபை மீறணும், உடைக்கணும் கூடாது, அது தப்பு அப்படின்னு ஆளுநர் சொல்லுகிறார். கூச்சமே இல்லாம ஆளுநரை இன்னைக்கு வரைக்கும் கண்டிக்காத ஒரே அரசியல் கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் திருமிகு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சூர்யா, நல்லா இருக்கீங்களா? நல்லா. திமுகவுக்கும் ஆளுநருக்கும் ஒரு 7ஆம் பொருத்தமாகவே போய்கிட்டு இருக்கு. ஒரு 3வது வருஷமாக சட்டசபையில தமிழ்நாடு அரசால் தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையை முழுமையாக படிக்காம புறக்கணிச்சுட்டு வெளியே போயிட்டாரு. குறிப்பாக உள்ள இருந்த செய்தியாளர்கள்ட்ட கேட்கும் போது தமிழ்தாய் வாழ்த்துக்கோ அல்லது தேசிய கீதத்துக்கோ எந்த ஒரு அவமரியாதையும் செய்யப்படவே இல்லை. ஆனாலும் திமுக சார்பாக ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்து விட்டார் அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு ரீதியில ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு? ஸ்கூல் பசங்கள்லாம் ஸ்கூலை கட்டடிக்கிறதுக்கு, ஸ்கூலை லீவ் போடுறதுக்கு சில சைல்டிஷான ரீசன் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு காரணமே இருக்காது, ஆனால் காரணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான காரணத்தை ஆளுநர் சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரா? முதல் வருஷம் வேற, 2வது 3வது வருஷத்துல வித்தியாசம் இருக்கு. இந்த தமிழ்தாய் வாழ்த்து நாட்டுப்பண் அவமானப்படுத்தப்பட்டது, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நாட்டுப்பண்ணை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஆளுநர் வைக்கக்கூடிய அலிகேஷன் அப்படிங்கிறது அடிப்படை ஆதாரமற்றது. அதுல ஒரு துளி கூட நியாயம் கிடையாது. முழுக்க விஷமத்தனமான பிரச்சாரம் அது. ஏன்னா நாட்டுப்பண் பாட முடியாது அப்படின்னு தமிழ்நாடு சட்டமன்றமோ, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய தலைவரோ, தமிழ்நாடு அரசு தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சரோ எந்த இடத்துல சொல்லலாம். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு இருக்கிறது. நம்ம பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிச்சு ஊர்ல இருக்கக்கூடிய சாதாரண நிகழ்ச்சியில் ஆரம்பிச்சு கவர்னர் ஃபங்க்ஷன் எல்லா நிகழ்ச்சியிலையுமே நம்ம இது வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து, நிகழ்ச்சி முடிவாக நாட்டுப்பண். இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் இன்னைக்கு நேத்தி வரல. அது 30-35 ஆண்டுகளாக சட்டமன்றத்துக்குள்ள நடக்குது. அதற்கு முன்பிருந்தே அரசனுடைய பொது நிகழ்ச்சிகள்ல நடந்துட்டு இருக்கு. இதுல எந்த இடத்துல நாட்டுப்பண் அவமானப்படுத்தப்பட்டிருக்கு? நாங்க பாட மாட்டோம்னு சொன்னோம். இல்ல, கவர்னர் சொல்றாரு, நான் கடந்த முறையே சொன்னேன், நான் வரும்போது நாட்டுப்பண் ஆரம்பிச்சுட்டு தமிழ்தாய் வாழ்த்து, அதுக்கு பிறகு நாட்டுப்பண், நான் முடிக்கும் போது நாட்டுப்பண் முடிச்சு நீங்க அது தமிழ்நாட்டினுடைய மரபை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் ஆளுநர் என்கிற பீகாரை சேர்ந்த ரவிக்கு உரிமை கிடையாது. மரபை விட கான்ஸ்டிடியூஷன்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆளுடைய புரோட்டோகால் படி எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் நாட்டுப்பண்ணோட ஆரம்பிக்கணும், நாட்டுப்பண்ணோட முடியணும் அப்படின்னு ஒரு புரோட்டோகால் கவர்னர் ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் இது ஒரு முழுமையா ஒரு புரோட்டோகாலாக இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஏன் தனித்தீவா இருக்குன்னு அவர் கேட்கிறாரு. முதல்ல தமிழ்நாடு தனித்தீவா இருக்கா அப்படின்னு கேட்டா, தனித்துவமாக இருக்கிறது அப்படிங்கிறது தனித்தீவா இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. எங்களை பார்த்து இந்திரா காந்தியே சொன்ன வார்த்தை தான் அது, நீங்க மட்டும் தான் எமர்ஜென்சியில தனித்தீவா இருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால நீங்க தனித்தீவுன்னு எங்களை சொன்னீங்கன்னா அது குறித்து நாங்க பெருமை தான் படுவோமே தவிர அதுல எங்களுக்கு எந்த இழிவும் கிடையாது. இன்னொன்னு, எல்லா மாநில சட்டமன்றங்களும் இதை பின்பற்றுறாங்க அப்படிங்கிறதே ஒரு பொய்யான கருத்து. 2019 வரைக்கும் நாகாலாந்துல கிடையாது.
2020க்கு பிறகுதான் பல்வேறு மாநிலங்கள்ல வருகிறது. இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன், கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆளுநர் உரை புதுச்சேரி மாநிலத்துல நாட்டுப்பண் இல்லாமத்தான் அந்த ஆளுநர் உரை நிகழ்த்தப்பட்டது. சிபி ராதாகிருஷ்ணன் ஆளுநராக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த உரை நிகழ்த்தப்பட்டது. ஆனா கூச்சமே இல்லாம ஆளுநர் என்ன சொல்றாரு, எல்லா மாநிலத்திலையும் நடக்குது, இங்க மட்டும் நடக்கல அப்படின்ட்டு. இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, இதுக்கு ஒத்து ஊதுற மாதிரி புதுச்சேரியை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் வந்து இல்ல இங்கெல்லாம் நாங்க வந்து ரெண்டும் சேர்த்து தான் பாடுறோம். அங்க பாடவே இல்லை, அங்க நாட்டுப்பெண்ணை இசைக்கப்படுவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை கொடுப்பவர்களை பார்த்து நீங்க குற்றத்துக்கு தள்ளுறீங்கல்ல, கில்ட் ட்ராப்புக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறீங்கல்ல, நீங்க மதிக்கலன்னுட்டு. எங்களுடைய தேசப்பற்ற டெஸ்ட் பண்ற அளவுக்கு எந்த தகுதியும் ஆளுநர் ஆர் என் ரவி கிடையாது. இந்த நாட்டின் மீது எங்களுக்கு என்ன பாசம் இருந்துச்சுங்கிறது ஊருக்கு தெரியும். அதனால அதை நீங்க டெஸ்ட் பண்ற இடத்துல கிடையாது. உங்களுக்கு இந்த சபையில உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையை நிறைவேற்றுவதிலே மனமில்லை, வேலை செய்ய வலிக்குது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, நான் வந்து காரணம் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு சைல்டிஷ் ரீசன் சொல்லிட்டு வெளில போறீங்க. ஒருவேளை விதிப்படி தப்பு நீங்க சொல்றீங்கல்ல, அங்க சொல்லியிருக்கு இங்க சொல்லியிருக்குன்னு அவர் சொல்றாருன்னு, எந்த விதிப்படி இது தப்புன்னு அவர் சொல்லணும். அரசியல் சாசனத்தினுடைய இந்த குறிப்பிட்ட விதியின்படி இது தவறு அப்படின்னு அவர் சொல்ல முடியுமா? அரசியலமைப்பு சாசனத்துல இதை பத்தி டீடைலே பண்ணவே இல்லையா? இந்த செக்ஷன்ல 2 முறை வந்து தேசிய கீதம் பாடினாதான் அது சட்டம், அது மரபு அப்படின்னு அரசியல் சாசனத்துல இந்த பிரிவு சொல்லுது அப்படின்னு சொல்லுங்க. இன்னொன்னு கேட்குறேன், இது முதல் முறை கிடையாது. போன ஆண்டும் செஞ்சீங்கல்ல, ஓராண்டு காலம் உங்களுக்கு கேப் இருந்தது இல்ல. இந்த ஒரு வருஷத்துல ஒருவேளை தமிழ்நாடு அரசு செய்தது தவறாக இருந்தால், சட்டப்படி தவறாக இருந்தால், தமிழ்நாட்டினுடைய மரபுப்படி அது சரி, சட்டப்படி தவறுன்னு கருதி இருந்தால் ஏதாவது ஒரு அடிப்படையில் நீங்க நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல, அதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குல்ல. அப்ப நடவடிக்கை இந்த லீகல் மேண்டேட் அப்படிங்கிறத அவரால் சுட்டி காட்ட முடியல. அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டும் திருப்பி நான் கெஞ்சி கேட்கிறேன், நான் அன்போடு கேட்கிறேன், நான் அன்போடு கேட்கிறேன், பணிவோடு கேட்கிறேன், அதிகாரத்தோட கேளுங்கிறேன். இல்ல பணிவோட தான் கேட்கிறேன், அவசியம் இல்ல. எங்க மரபை நாங்க தீர்மானிச்சுக்கிறோம். நாங்க 30-35 ஆண்டுகளாக ஒரு மரபை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த மரபு எங்களுடையது, எங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது எங்களுக்கு, அவங்க தீர்மானிச்சுப்பாங்க. நீங்க வந்து பீகார்ல இருந்து நியமிக்கப்பட்டு வரக்கூடிய ஒருத்தர் வந்து எங்களுடைய மரபு என்னங்கிறத தீர்மானிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லையா, ராஜ்பவன் விட்டு வெளில வாங்க, ராஜினாமா பண்ணிட்டு மக்களை சந்திச்சு தேர்தலில் நில்லுங்க, ஹவுஸ்குள்ள சட்டமன்ற உறுப்பினராக வந்து இதே கோரிக்கை வைங்க, இல்ல ஏதாவது ஒரு கட்சியில சேருங்க, பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சு மாத்தி காட்டுங்க. அது இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட சட்ட விதியை இது மீறுகிறது, அந்த விதியை குறிப்பிட்டு எழுதுங்க. லெட்டர் எழுதுறீங்களா அரசுக்கு, இந்த விதிப்படி நீங்க பாடணும் அப்படின்னு எழுதுங்க. அப்படி இல்ல, அதனாலதான் எந்த ஒரு விதியுமே வந்து அரசியலமைப்புல சொல்லப்படவே இல்லையா? எனக்கு தெரியல, காட்ட எதை காரணமா வச்சு ஆளுநர் வந்து இந்த கோரிக்கையை வைக்கிறார்? அவருடைய விருப்பம். மற்ற பகுதிகளில் இது ஒரு டியூட்டியா இருக்கு அல்லது இது ஒரு பழக்கமா இருக்கு அப்படிங்கிற காரணமாகவே தமிழ்நாடு அதை ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. மற்ற பகுதிகளில் மாநில வாழ்த்து பாடலும் ஒன்று இல்லாம இருக்கலாம். அதனால 2 இடங்கள்லையும் தேசிய கீதத்தை அவர்கள் இசைக்கலாம். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய மாநில வாழ்த்து பாடல்னு ஒரு பாடல் வச்சிருக்கோம், தமிழ் தாய் வாழ்த்து பாடல்னு ஒன்று வச்சிருக்கோம். அதனால அதை பாடுறோம், நிகழ்ச்சி நடந்த பிறகு தேசிய கீதத்தை பாடுகிறோம். இதில் யாருக்கும் எந்த அவமரியாதையும் கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்துக்கும் உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கப்படுது, தேசிய கீதத்துக்கும் உரிய மரியாதையும் அங்கீகாரமும் கொடுக்கப்படுது. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்தது? நான் இன்னும் கேட்கிறேன், தமிழ்த்தாய் வாழ்த்து தனித்து பாடப்படுகிறது அப்படிங்கிறது மீதான வயிற்றெரிச்சல் தான் இவங்க இப்படி பண்றாங்க. ஏன்னா ஒரு மாநிலத்திற்கு என்று, ஏன்னா இது இந்த ஸ்டேட்ஸுங்கிறதே அவருக்கு ஒவ்வாதது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்டுங்கிற கான்செப்ட் மீதே நம்பிக்கையற்றவர் அவர். அது வந்து பிரிவினையினுடைய அடையாளமாக பார்க்கக்கூடிய சித்தாந்த பின்புலத்திலிருந்து வந்தவர் வந்து ஆர் என் ரவி. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி ஒரு மாநிலமாவே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அந்த மாநிலத்துக்கு ஒரு வாழ்த்து பாடலை வச்சுட்டு அதனை தனித்துவமா வேற பாடுவியா, தனியா வேற பாடுவியா? அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்ல, அதனுடைய இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று தனியா ப்ரொடெக்ட் பண்றோம்ல, அதை தனித்துவமாக பாடுகிறோம்ல, அதை அவங்களால பொறுத்துக்க முடியல. அதை சொன்னா மக்கள் வந்து விரட்டி அடிச்சிருவாங்க. அதனால என்ன பண்றாங்க, சேர்த்து பாடு, அதனுடைய தனித்துவத்தை குலைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. நாம வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து தனியா பாடக்கூடாது அப்படிங்கிற இந்த உள்ளார்ந்த வெறுப்பினுடைய வெளிப்பாடு தான் ஓகே இந்த மாதிரி அவர் தொடர்ந்து காரணம் சொல்லிட்டு இருக்கிறது. மற்றபடி அவருக்கு வந்து ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுக்கு கிடைக்கக்கூடிய காரணம் போலதான் இந்த காரணத்தை எல்லாம் பார்க்க வேண்டியது. தொடர்ச்சியாக 3வது வருஷமாக தன்னுடைய உரையை படிக்காம, அதாவது அரசியல் சாசனம் ஆளுநருக்கு நிறைய கடமைகளை கொடுத்திருக்கிறது. அதாவது அவர் வந்து ஒரு அடையாளபூர்வமான தலைவர், அரசின் தலைவர், அடையாளபூர்வமான தலைவர். ஏன்னா உடனே வந்துருவாங்க தலைவர்னு, இல்ல அடையாளபூர்வமான பெயரளவுக்கான தலைவர். அவர் பெயரால் இந்த அரசு நடைபெறுகிறது அப்படிங்கிறது. அது ஒரு ஸ்டெனோகிராஃபர், மாநில அரசினுடைய ஒரு ஸ்டெனோகிராஃபர் அப்படி வச்சு உச்சநீதிமன்றமே சொல்றாங்க. நம்ம இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, இந்த இறையாண்மைங்கிற கான்செப்ட் வந்து வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு வகையில இது பண்ண பொருள் கொள்ளப்படுது. அந்த இறையாண்மைக்கு அடையாளமா யாராவது ஒருத்தர் இருக்கணும். அவர் வந்து எந்த அரசியல் பின்புலம் சாராதவராக ஒரு நியூட்ரல் மேன் கிட்ட அந்த இறையாண்மையை கொடுக்கணும்.
இப்போ வந்து பல்வேறு பிரித்தானிய நாடுகளில் வந்து அரசர்கள், பிரிட்டிஷ் இளவரசர், பிரிட்டிஷ் அரசர் தான் இறையாண்மையின் அடையாளமாக கருதப்படுறாரு. அவர் நிர்வாக நடவடிக்கையில தலையிட போறது கிடையாது, சும்மா அது ஒரு பேரளவுக்கு வச்சிருப்பான். அந்த மாதிரி இந்த இறையாண்மையினுடைய அடையாளமாக ஒரு குடியரசுத் தலைவர் வச்சிருந்தாங்க, இங்க ஆளுநர் எல்லாம் ஒரு பெயரளவுக்கான சம்பிரதாயமான ஒரு பொறுப்பு தான். அப்படி இருக்கும் பொழுது எந்த நிர்வாக ரோலும் உங்களுக்கு கிடையாது. ஒண்ணு, அதை தாண்டி சில கடமைகளை அரசியல் சட்டம் கொடுக்குது. ஒண்ணு, பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும், ஒரு புதிய அரசுக்கும் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கணும், அரசனுடைய பரிந்துரை அடிப்படையில், அது ரொம்ப முக்கியம். மூணாவது, பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்கள்ல வந்து கலந்து கொள்ளணும், அனுமதி கொடுத்து கலந்துக்கணும். நான்காவது, அரசனுடைய மசோதாக்கள் சட்டமன்றம் அனுப்பக்கூடிய தீர்மானங்களின் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். அஞ்சாவது, இந்த மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை சம்பிரதாயமா வந்து அரசு எழுதி கொடுக்கறத வாசிச்சுட்டு போகணும். 163 பிரிவு 163 படி இதெல்லாம் வந்து அதாவது அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவங்கிறதுக்கான பிரிவு. இதெல்லாம் ஒரு அடிப்படை கடமைகள். இதுல ஒரு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும்னா கூட நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கு. நம்முடைய அமைச்சர் பொன்முடி வழக்கை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து பதவி பிரமாணம், அதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் நான் வந்து பதவியில நீக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப அந்த பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கூட அவருடைய வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போக வேண்டியிருக்கு. ஒரு மசோதா மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. ஒரு இது ரிலீவ் பெட்டிஷன், அதாவது சிறையிலிருந்து சிறை கைதிகள், ஆயுள் சிறை கைதிகள் விடுதலை பெட்டிஷன் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒப்புதல் கொடுங்கன்னா திருப்பி நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு. கவர்னர் அவருடைய விசி அப்பாயிண்ட் பண்ணுங்க, நீங்க சான்சலரா இருக்கீங்க அதனால விசி அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நாம ஒரு சர்ச் கமிட்டி போட்டோம்னா சர்ச் கமிட்டியை கலைக்கிறது, அவர் ஒரு கமிட்டி போடுறது, இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் தூக்கி குப்பையில போடுறது, ஆளுநர் வந்து நேரடியா ரெஜிஸ்டரை கூப்பிட்டு நீங்க டியூட்டி எடுத்துக்கங்கன்னு சொல்றது. இந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 6 முக்கியமான பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் இல்லாம இருக்கிறது. அந்த நிர்வாகமே சீர்குலைந்து கிடக்கிறது. அந்த வேலையை அவர் பார்க்கறது கிடையாது. 2021 பிறகு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 1.5-2 ஆண்டுகள் பட்டமளிப்பு விழாவே நடக்கல. அதனுடைய உறுப்பு கல்லூரிகள், அத்தனை கல்லூரிகள், நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் அதனால் பாதிக்கப்பட்டது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பாரதிதாசன் பல்கலைக்கழகம்ங்கிறது ஒரு கிராமப்புறத்தை மையப்படுத்தின மாணவர்கள் பெருமளவு படிக்கக்கூடிய பள்ளிகள், டெல்டாவில் சார்ந்தவர்கள பெருமளவு இருக்குது. கல்லூரிகள்லாம் போறது வெளிநாடுகளுக்கு தான் வேலைக்கு போவாங்க, ஏதோ பணியாளர்களா போவாங்க. அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட்ங்கிறது ரொம்ப எசென்ஷியல். 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் அது கிடைக்காமலே தவிச்சாங்க. ஏன்னா ஆளுநர் ஒப்புதல் இல்லை அப்படிங்கிறது. இப்படி இப்ப இந்த ஆளுநர் உரையாற்றுவது அது செய்யறது இல்லை. பதவி பிரமாணம் பண்ணணுமா, பண்ண மாட்டேன். அதே போல விசி நியமிக்கணுமா, நியமிக்க மாட்டேன். அனுமதி கொடுக்கணுமா பட்டமளிப்பு விழாவுக்கு, கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு ஆண்டு வந்து உரையாற்றணுமா, உரையாற்ற மாட்டேன். மசோதா மீது நடவடிக்கை எடுக்கணுமா, எடுக்க மாட்டேன். கடமைன்னு உங்களுக்கு சொன்ன எதையுமே நீங்க செய்ய மாட்டீங்கன்னா எதுக்கு 3-3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 150-160 ஏக்கர்ல ஒரு பங்களா கட்டி வச்சுக்கிட்டு, ஊட்டியில ஒரு பங்களா, இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இவ்வளவு பெரிய விரயம், இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு வருமா இல்லையா? எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஆனா வந்து அரசுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பேன் அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம்? பல இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு கவர்னரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பல முறை போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா டீல் பண்ணியிருக்காங்க. பல முறை ஆளுநருக்கு கொட்ட வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி ஆளுநரும் முதல்வரும் நீங்க பேசுங்க அப்படிங்கிற ஒரு சஜஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை பேசியாச்சு. அதையும் தாண்டி இந்த பிரச்சனை இருக்குன்னா 2 பேருக்கிட்டையும் ஒரு பிரச்சனை இருக்குதானே அர்த்தம்? இல்ல, அது அரசியல் சாசனத்துல சில பகுதிகள் வந்து நம்மளால வந்து கண்ணியம் கருதி சில பகுதிகள் எக்ஸ்பிளைன் பண்ணாத பகுதிகள் இருக்கு. கவர்னருங்கிற பொறுப்புல வந்து as soon as possible அவங்க நினைச்சிருந்தா 3 மாசம்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஒரு பில்லை நீங்க 3 மாசத்துக்குள்ள முடிவெடுக்கணும், இல்ல 1 வாரத்துக்குள்ள முடிவெடுக்கணும், இல்ல 15 நாளைக்குள்ள முடிவெடுக்கணும். பழைய இந்திய அரசியல் சாசனம், பிரிட்டிஷ் இந்திய அரசியல் சாசனத்துல அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் உண்டு. ஓகே, ஆனா அந்த மாதிரிலாம் அவங்க முடிவு பண்ணிட்டு போயிருக்கலாம். அதனால அம்பேத்கர் என்ன சொல்றாங்க கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட்லன்னா, கண்ணியத்திற்குரியவர்கள் அந்த இடத்துக்கு வந்து உட்காருவாங்க, அவங்கள நாம வந்து டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நெருக்கடிக்கு உள்ளாக்க கூடாது, அவங்களுக்கு நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது, அப்படி மேன்மையானவர்கள் வருவாங்க அப்படின்னு நினைத்து உருவாக்கப்பட்ட பதவி அந்த பதவி. அப்படி இருக்கிற இடத்துல ஆளுநர் ரவி எல்லாம் வருவாரு அப்படின்னுட்டு அம்பேத்கர் மாட்டாரா? என்ன அசம்பிளி, கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி டிபேட்ல வந்து இப்படியானவர்லாம் ஆளுநரா வந்து உட்காருவாங்கன்னு ஒரு நாளும் கனவு கண்டிருக்க மாட்டாங்க. அந்த ஹவுஸ்லயே வந்து ஆளுநருக்கு அரசை கலைப்பதற்கான அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த குடியரசுத் தலைவர் கொடுக்குற பிரிவு வருகிற போது சொன்னாங்க, காங்கிரஸ் மட்டுமே இந்த நாட்டை ஆளும்னு நினைச்சிட்டு நீங்க இந்த மாதிரி சட்டப்பிரிவுகள் எல்லாம் கொண்டு வரீங்க, அது நாளைக்கு உங்களுக்கே எதிராக முடிஞ்சிடும். நேரு என்கிற நல்லவர் மட்டுமே இந்த நாட்டை ஆள்வார்னு நினைக்காதீங்கன்னா அசம்பிளி டிபேட்ல இருக்கு. ஆனா அவங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, இதை சீரழிக்கக்கூடிய ஒரு வருவாருங்கிறத யூகிச்சாங்க. ஆனா ரவி மாதிரியானவர்கள்லாம் வருவாங்கன்னு ஒரு சுத்தமா இல்லையா? அதனுடைய விளைவாகத்தான் வந்து
இந்த கான்ஸ்டியூஷன்ல ப்ரொடெக்ட் பண்றது 361 அப்படிங்கிறது ஆளுநர் மீது நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதாமா அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அப்ப நீதிமன்றங்கள் வந்து இதுல வந்து ஒரு பார்வையாளராகத்தான் இது வரைக்கும் இருந்திருக்கிறாங்க, இருக்க வேண்டியது இருக்கு. ஆனா அரசியல் சாசனம் பல்வேறு தருணங்கள்ல அதனுடைய பிரிவுகளுக்கு வேற மாதிரியான இன்டர்பிரிட்டேஷனை நீதிமன்றம் கொடுத்து தேவையின் கருதி தலையிட்ட வழக்குகள் பல உதாரணங்கள். அந்த மாதிரி ஆளுநர் விவகாரங்கள் அத்துமீறக்கூடிய ஆளுநர்களினுடைய கடிவாளத்தை வந்து இருக்க வேண்டிய தேவை உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. ஓகே, நீங்க ஆர்டிகல் 365 பயன்படுத்தி மாநில சட்டமன்றங்களை கலைக்கலாம் அப்படிங்கிறப்போ அது ஒரு பெரிய நடைமுறையா இருந்துச்சு. அது ரொம்ப நினைச்ச எடுப்புக்கெல்லாம் தூக்கி கலைச்ச ஒரு காலம் இருந்துச்சு. அதை வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கு தான் முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. அந்த மாதிரி ஆளுநருக்கான அடாவடிகளை வந்து ஏதாவது ஒரு வழக்கு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகே, தமிழ்நாடு வழக்கு போட்டிருக்கீங்க, அதே போல வந்து நம்ம தெலுங்கானா வழக்கு செட்டில் ஆனிச்சு, பஞ்சாப் வழக்கு செட்டில் ஆனிச்சு, இதெல்லாம் கேரளா வழக்கு போனுச்சு. இது எல்லாம் வழக்கு நம்ம திருப்பி போடுற இன்னைக்கு நேற்று கிடையாது. 1965-66 இருந்து இருக்கக்கூடிய விஷயம். இதே சிமிலர் இன்சிடென்ட் நீங்க வந்து கவர்னர் இன்னைக்கு அவை ஒரு தமிழ்நாடு அரசனுடைய உரையை பறிக்க மாட்டேன்னு வெளில போன மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல நடந்த இன்சிடென்ட் ஒன்று இருக்கு. அது வந்து நீங்க வந்து ஒரு அவைக்கு வராரு, படிக்காம வெளில போயிடுறாரு, கூச்சல் குழப்பம்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாரு. அதனால வந்து அந்த அலுவல் செல்லாதுன்னு நீதிமன்றத்துக்கு போய் அவர் கண்டிப்பா படிச்சே ஆகணும், இல்லைன்னா குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இருக்கு. அந்த தீர்ப்பெல்லாம் 65-66 செட்டில் செய்யப்பட்ட வழக்கு வெஸ்ட் பெங்கால் வழக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா இன்னைக்கு அதையெல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு அரசு ஒன்றியத்துல இல்ல, குடியரசுத் தலைவர் மாளிகையும் அந்த இடத்தில் இல்லை. அவங்க வந்து மரபு என்ன, முந்தைய சட்டங்கள் என்ன, அதனுடைய வழக்குகள் என்ன, அதனுடைய தீர்ப்புகள் என்னங்கிறதெல்லாம் கருதக்கூடிய இடத்துல இல்லை. அவங்க வந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களின் கருத்தை நெருக்கி வைப்பான ஒரு ஏஜென்ட்டா ஆளுநர்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு தான் பாக்குறது. முழுக்க எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணுங்கிற ஒரு அஜெண்டாவோட தான் நீங்க ஆளுநர்கள் செயல்படுறாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, கேரளாவில் முன்னாள் ஆளுநராக இருந்தவர் ஆரிஃப் கான் உங்களுக்கு தெரியும். வெஸ்ட் பெங்கால்ல போஸ் உங்களுக்கு தெரியும், முன்னால இருந்தாரு, இப்ப இருக்காரு நினைக்கிறேன், ஜெகதீப் தன்கர். இது மாதிரி தமிழ்நாட்டுல ஆளுநரா இருந்தவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப ரவி இருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி புரோஹித் இருந்தாரு. அதே போல தெலுங்கானால ஆளுநரா தமிழிசை இருந்தாங்கிறது நமக்கு தெரியும். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய ஆளுநர் பேர் ஏதாவது சொல்லுங்க மைண்ட்ல இருந்து, கூகுள் பார்க்காம. ஏன்னா அவங்க எல்லாம் சீன்லயே இல்ல. ஆளுநர்ங்கிற பொறுப்பு அப்படியான பொறுப்பு தான். மகாராஷ்டிரால நம்ம சிபிஆர் இருக்காரு, அது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கனால உங்களுக்கு தெரியுதுங்க. தமிழ்நாட்டில இருந்து போனாருங்கிறதுனால உங்களுக்கு தெரியுது, அவ்வளவுதான். எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் பத்திரிகைகள்ல தன்னுடைய பெயரை இடம்பெற வைக்க வேண்டும்ங்கிற அளவுக்கு அவங்க சர்ச்சைகளை டெய்லி ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பாஜக ஆளக்கூடிய மாநில ஆளுநருடைய பெயர் கூட நமக்கு தெரியாது. நமக்கு ஜிகே கம்மின்றாங்க இங்க இருக்கிறவெல்லாம் ஆன்லைன்ல வந்து. அப்படி கிடையாது. அவர்கள்லாம் செய்திக்கே வரதில்லை, லைட்டுக்கே வரதில்லை, யாரும் கான்ட்ரவர்சியே பண்றதில்லை. அமைதியா அந்த வேலை என்ன மாதிரி கொடுக்கப்பட்ட கடமைகளை மட்டும் நிறைவேற்றிட்டு போயிடுறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும் அரசை முடக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதையெல்லாம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே போல இன்னொரு ஆளுநரை சமீபத்திய சுற்றி இன்னொரு சர்ச்சை, அந்த விசிக்கான அந்த தேர்தல் குழுவில் வந்து ஆளுநர் நியமிப்பாரு அப்படி வந்து யூஜிசி வந்து இன்னைக்கு வந்து ஒரு புத்தம்புதிய ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை சட்டமாக கிட்டத்தட்ட ஒரு நாம்சாவி ஆக்கப்படுவதாக தகவல். நாமெல்லாம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வரணும்னு போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த விசிஐ தேர்ந்தெடுக்கக்கூடியதை வந்து கவர்னரே பண்ணுவாரு அப்படின்னு ஒரு இது வந்திருக்கு. நீங்க எப்படி மாநிலத்தினுடைய அதிகாரத்தை முற்று முழுதுமாக பறிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. யூஜிசி என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்ட போதே அதை எதிர்த்த கட்சி திராவிட முன்னேற்ற. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகளுக்கு, பச்சைப்பன் கல்லூரினா 180 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள கல்லூரி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து வெள்ளக்காரன் காலத்தில் உருவாக்கப்பட்ட கல்லூரி. இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் சொல்ல முடியும். மாத்தித்தா இந்து கல்லூரியில 150 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள கல்லூரி திருநெல்வேலியில. இதெல்லாம் 200 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள கல்லூரியினுடைய தலையெழுத்தை 50 வயது கூட ஆகாத 60 வயது கூட ஆகாத யூஜிசி டெல்லியில உட்காந்துட்டு தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறதே அடிப்படையில முரணான ஒண்ணு. ரெண்டாவது, மாநில அரசு பல்கலைக்கழகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது தன்னுடைய சொந்த சட்ட வாய்ப்பு மூலமா. யூனியன் கவர்மெண்ட்டுடைய சட்டத்தை பயன்படுத்தி கிடையாது. மாநில அரசுக்கு பல்கலைக்கழகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய உரிமை இருக்கிறது. அதன் அடிப்படையில் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அதன் பிறகு அதுக்கான நிதி செலவினங்கள், சம்பளங்கள், அதனுடைய எல்லாவற்றையும் நம்ம தான் பார்த்துக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ அதனுடைய நிர்வாக தலைமையை நான் தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிறது வந்து அரகன்ஸோட உச்சம். சோரெல்லாம் நீ வை, நான் பேர் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அடிப்படையிலே நியாயமற்ற ஒரு விஷயம். அதிகாரம் கையில இருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஆடக்கூடிய ஒரு போக்காதான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாவற்றோட ரொம்ப முக்கியம், நீங்க மதுரை எய்ம்ஸ் கல்லூரி தெரியும், வெறும் செங்கல் தான் இருக்கு.
தேர்தல் சமயத்துல 2 புக்லைன் போட்டு கிளாஸ் வந்து ராம்நாடு மெடிக்கல் காலேஜ்ல நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுதான் வந்தேன். ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் நடக்குதுல்ல, நான் வந்து தமிழ்நாடு அரசு ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணுது. எங்களுக்கு ரூம் கிடையாது, கட்டடம் கிடையாது, எதுவுமே கிடையாது, டீச்சர்ஸ் மட்டும் இருக்காங்க, பக்கத்தில் இருக்கிற காலேஜில் நான் சேர்த்து நடத்திக்கிறேன்னு அனுமதி கேட்டால் கொடுப்பாங்களா? நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க. எப்படி? அப்போ இவங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? கட்டடம் கிடையாது, லேபு கிடையாது, எதுவுமே கிடையாது, வெறும் காம்பவுண்ட் மட்டும்தான் இருக்கு. பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல நான் வாடகைக்கு நடத்தக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய காலேஜ்ல நான் வாடகைக்கு எடுத்து நடத்திக்கிறேன், அவங்க இடத்த நான் பயன்படுத்தி நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றிய அரசுடைய நிர்வாகத்துக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? மாநில அரசு நம்ம எம்எம்சி வரலாற்று புகழ் பெற்ற அந்த கல்லூரிகளை சிசிடிவி ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஓராண்டு காலம் அதனுடைய அனுமதியை வந்து நிறுத்தி வச்சிங்க. அப்புறம் மாநில அரசு போராடி இது அநியாயம்னு சுட்டி காட்டி அதுல இருந்து அதை உடைச்சிட்டு வெளில வந்தோம். அப்போ ஒரு சிசிடிவிக்காக உங்களுக்கு வந்து மாணவர் சேர்க்கை அனுமதியை நிறுத்தி வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு கல்லூரியும் கிடையாது, காம்பவுண்டும் கிடையாது, எதுவும் கிடையாது, வெறும் மண்ணு பொட்டக்காடா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க வந்து மாணவர் சேர்க்கைக்கான அனுமதியை கொடுக்குறீங்கன்னா எந்த தைரியத்தில் கொடுக்குறீங்க? அப்ப இவர்கள் பண்ணக்கூடியது எல்லாமே தங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிறதாக இருக்கிறது. இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாநில அரசினுடைய அதிகாரத்தை தன்மையப்படுத்துகிறது. அரசியல் தலையீடு இருக்கும் அப்படின்னு சொன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், இன்னைக்கு நாங்க இருக்கிறோம், நாளைக்கு நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு முன்னால ஏடிஎம்கே இருந்தது, இவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள். இவர்களுடைய அரசியல் தலையிட கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். ஒரு RSS சித்தாந்த பின்புலம் கொண்டவர்கள் தானே இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் கவர்னரா போறீங்க. அவங்க அரசியல் தலையீடு மட்டும் இருக்கலாமா? இல்ல ஆளுநர்கள்லாம் அரசியல் தலையிடுறதே இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க நிகழ்காலத்துல அன்றாட நடப்பு செய்தி குறித்து எந்த புரிதலும் இல்லாம இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த நாட்டுல மிகப்பெரிய ஒரு கேவலமான அரசியலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களா தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அரசியலை திணிப்பது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே அரசு திணிக்கும் அப்படிங்கிறதுனால தூக்கி விலக்கி வைக்கிறீங்க கல்லூரி நிர்வாகத்தை விட்டு. இப்ப ஆளுநர் திணிக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? எல்லா இடத்துலையும் திணிச்சுட்டு தானே இருக்காரு. அப்ப சான்சலர் போஸ்ட்ல இருந்து ஆளுநரை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுப்பெற்று கொண்டிருக்கிற காலகட்டத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா இருக்கக்கூடிய அதிகாரம் மொத்தத்தையும் அவற்றை கொண்டு கவர்னர் கிட்ட கொடுக்குறீங்க. இதை வந்து நியாயமற்ற ஒரு விஷயம். இதை சட்ட ரீதியாக திமுக எதிர்கொள்ளும். நிச்சயமா சட்ட ரீதியாக எதிர்கொள்வீங்களா? நிச்சயமாக எதிர்கொள்ளும். ஓகே, எப்படி வந்து அந்த ஓபிசி ரிசர்வேஷனுக்கு வந்து உச்சநீதிமன்றம் போனீங்களோ அதே மாதிரியான அரசியல் ரீதியிலான போராட்டங்கள் ஒரு பக்கம், சட்ட ரீதியான முன்னெடுப்பு ஒரு பக்கம்னு இதற்கு என்ன தேவையோ அதை தலைவர் விரைவில் முடிவு செய்து அறிவிப்பார். இன்னைக்கே முதல் முறையாக கண்டனத்தை நாங்களும் தெரிவிச்சிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தொடங்கி யாரும் இது வரைக்கும் வாயை திறக்கல. எடப்பாடி பழனிசாமி ஆளுநருக்கு வக்காலத்து வாங்குவதில் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. நேற்று வந்து இன்னும் சொல்றேன், அதிமுக காரர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா உங்க தலைவரை நாக்கப்படுங்கிற மாதிரி கேளுங்க. ஏன்னா 1991 தான் இன்னைக்கு நாம மரபுன்னு சொல்றோம்ல, இந்த தமிழ் தாய் வாழ்த்து நிகழ்வு, ஆளுநர் உரை, பின்னர் நாட்டுப்படுகிறது. இதை தொடங்கி வச்சதே உங்களுடைய அம்மையாராக இருந்த ஜெயலலிதா தான். அவர் தொடங்கி வச்ச ஒரு மரபை மீறணும், உடைக்கணும் கூடாது, அது தப்பு அப்படின்னு ஆளுநர் சொல்லுகிறார். கூச்சமே இல்லாம ஆளுநரை இன்னைக்கு வரைக்கும் கண்டிக்காத ஒரே அரசியல் கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். எல்லாரும் தான், அதாவது விஜய் கண்டிச்சிருக்கிறார், நாங்க போராட்டமே நடத்தி முடிச்சிட்டோம், எல்லாரும் கண்டித்திருக்கிறார்கள். கூட்டணியில தான் இருக்கிறார்கள். பாஜகவோட கூட்டணியில அவருடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டித்திருக்கிறார். பேரளவுக்கு அது ஒரு கண்டனத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. அதை கண்டிக்க கூட திராணியற்ற ஒரே தலைவராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார். அதுலயும் கான்ட்ரவர்சி. ஒரு பக்கம் இவர் கண்டிக்க மாட்டாரு, இன்னொரு பக்கம் இது ஆளுநரின் சதி, அரசை காப்பாற்றுவதற்கு ஆளுநரின் சதின்னு ஜெயக்குமார் பேட்டி கொடுக்குறாரு. அந்த கேள்வி நோக்கி தான் நானுமே வரேன். குறிப்பாக அன்றைக்கு வந்து முதல் நாள் சட்டசபை நடக்கக்கூடிய நாள் என்று அதிமுக அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகர படத்துன்னு நினைச்சாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஆளுநர் வந்து மிகப்பெரிய ஒரு செய்தி ஆகிட்டார். ஸோ அந்த ஒரு ஆற்றாமையில இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு ஜெயக்குமார், அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல, அவர் எதுல சொன்னாருன்னு நமக்கு தெரியாது, அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் அடிப்படையில மடைமாற்றுவதற்காக தான் அப்படி ஆளுநர் பண்ணாரான்னு கேட்டா மடைமாற்றுவதற்காக தான் பண்ணார். எதை மடைமாற்றுவதற்குங்கிறது தான் கேள்வி. 6 பல்கலைக்கழகத்துல வீசி போட முடியாம இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். அதை மடைமாற்றுவதற்காக. இன்னும் சொல்ல போனா பெஞ்சல் நிதி கேட்டிருக்கோம், அந்த புயலுக்கு நிவாரண நிதி கேட்டு நேற்றைய கவர்னர் உரையில ஒரு பாயிண்ட் சேர்த்திருக்கிறோம். கல்வி நிதி கும்பமேளாவுக்கு 2000 கோடி அள்ளி கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய மேண்டேட் 2300 கோடி ரூபாய் கல்வி நிதியை கொடுக்க மாட்டேங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அந்த நிதியை கேட்டிருக்கோம். புதிய கல்விக் கொள்கை ஆமா ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத சொல்லி இந்த நிதியை கேட்டிருக்கோம். மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோவுக்கான அனுமதியை கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம். மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரி பகிர்வு 50% உயர்த்தணுங்கிறத நேற்றைய ஆளுநர் உரையில வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒன்றிய அரசு நமக்கு இழைக்கக்கூடிய அநீதிகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அதற்கு நிவாரணத்தை நேற்றைய ஆளுநர் உரை கோரி இருக்கிறது.
இதை வாசிச்சோம்னா முதலாளி மோடி தண்டிச்சிடுவாரோ அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாகவும், அந்த மாதிரியான செய்தி மக்களுக்கு போய் சேர்ந்துருமோங்கிற அச்சத்தின் காரணமாகவும் ஆளுநரும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் சேர்ந்து செய்த கூட்டுச்சதி தான் நேற்றைய நாடகம். குறிப்பாக பல இஷ்யூக்கள் திமுகவுக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் பேக்ஃபயர் ஆகுதோ அந்த இடங்கள்ல வந்து ஆளுநர் வந்து திமுகவை காப்பாத்துறாரு. நேற்றுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை வந்து டைவர்ட் பண்ணி ஆளுநர் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல எங்களுக்கு மடியில கனம் கிடையாது, வழியில பயம் கிடையாது. அதை நாங்கள் எதிர்கொண்டுட்டு தான் இருக்கோம். எஸ்ஐடி விசாரித்து கொண்டிருக்கிறது. எஸ்ஐடி அது குறித்து விசாரணையை மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க போறாங்க. நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இருக்கிறது அந்த வழக்குல. அதனால அதுலலாம் எங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது. நேர்மையாக நாங்கள் இருக்கிறதுனால அதுக்கு அச்சப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு பொள்ளாச்சி வழக்கில் போராட வேண்டியிருந்துச்சு. இன்னைக்கு யாரும் எந்த போராட்டத்தும் பண்றதுக்கு முன்னாடியே குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த குற்றவாளியை வந்து தூக்கி கொண்டு போய் வச்சிருக்கிறோம். அவர் கீழே விழுந்து கைகால் முறிந்திருக்கிறார். இந்த நிகழ்வெல்லாம் நடந்திருக்கிறது. அப்படி இருக்கிறப்போ இந்த பின்னணியில பார்க்கும்போது இவங்க அரசியலுக்காக பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அச்சப்பட வேண்டிய இடத்துல நாங்க இல்லை. இன்னொன்னு, எங்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஆளுநர் கிடையவே கிடையாது. சித்தாந்த ரீதியாக நேரடியாக எதிர்த்தரப்புல இருக்கிறவர். அவர் மோடியை காப்பாற்றுவதற்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். திமுக காப்பாற்றுறதுக்காக. ரொம்ப நன்றி சூர்யா. குறிப்பாக தமிழ்நாடு அரசு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி.